ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், யாராவது என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட மறக்காமல் கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பாரதி கண்ணம்மா சீரியலோட ஒரு சின்ன ரிவ்யூ தான் பார்க்க வரோம். நேரத்தில் நடந்த சீனோட கண்டினியூவேஷன் தான். சௌந்தர்யா உட்காந்துட்டு பாரதிக்கிட்டே இது உன்னோட குழந்தை தான் சொல்கிறாங்க. உடனே பாரதிக்கு அகிலனுக்கு எல்லாருக்கும் இப்படி ஷாக் ஆகிடுது. அகிலன் வந்து யோசிக்கிறாங்க, என்ன அம்மா டக்குன்னு உங்கள் குழந்தை பாரதியோட குழந்தைன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு உடனே பாரதிக்கு நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சௌந்தர்யா வந்து இல்லை, ஆசிரமத்தில் உன் குழந்தைன்னு சொல்லி எழுதி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க. உடனே பாரதியால் நம்பவே முடியல, நீங்கள் போய் சொல்லாதீங்க, இது கண்ணம்மாவோட குழந்தை எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கீங்களா, அதே எப்படி அவளுக்கு குழந்தை பிறந்த அன்றைக்கி நீங்கள் போய் ஆசிரமத்தில் போய் எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சௌந்தர்யா வந்து இல்லை, ஒரு அப்பா அம்மா இந்த குழந்தை பிறந்தோடனே எங்கள் அப்பா அம்மாவை பெரிய நிலமை வந்துச்சு, நல்லா ஆசிரமத்துலேருந்து என்ன போய் எடுத்துன்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த குடும்பத்தில் யாருக்குமே நம்பவே முடியல, இது கண்ணம்மாவோட குழந்தை தான் சொல்கிறாங்க. உடனே சௌந்தர்யா வந்து நான் கண்ணம்மா குழந்தை பிறந்தது தெரியும், நான் போய் பார்க்குறதுக்குள்ளே நான் பார்க்கக்கூடாதுன்னு நான் ஏஞ்சி போயிட்டேன். நான் நர்ஸ்கிட்ட கேட்டதுக்கு அவளோட குழந்தை வந்து வெள்ளையாக சிவப்பாக அழகாக இருந்துச்சுன்னு சொன்னால் உடனே பாரதி யோசித்து பார்க்குறாங்க. நம்ம குழந்தைய எடுக்கிறப்பையும் அந்த குழந்தை இல்லை வெள்ளையாக தான் இருந்துச்சு, இல்லை இது கண்ணம்மாவோட குழந்தை இருக்காதுன்னு சொல்லி பாரதி ஒரு வேளை நம்பிடுறாங்க. அம்மா பாரதி வந்து உக்காந்துட்ருக்காங்க, பக்கத்தில் குழந்தை வந்து அழுது. உடனே பாரதியால் குழந்தை அழுறது பார்த்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. உடனே சௌந்தர்யாவும் பாரதியோட அப்பா வராங்க. அவங்க குழந்தைக்கிட்ட இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அப்படியே மறைஞ்சி நின்றுக்கிறாங்க. பாரதி குழந்தை அழுறதை பற்றி எல்லாரையும் கூப்பிட்றாங்க. நிம்மி அம்மா குழந்தை அழுது சொல்லி கத்துறாங்கன்னு யாரும் வரல. பாரதி குழந்தைய கிட்ட போயிடுறாங்க தூக்கிறதுக்கு போகிறப்ப. ஆனால் பாரதி வந்து நம்ம எதுக்கு தூக்கணும், நம்மளா குழந்தைய தூக்கின்னு வந்தோம், அது அழுட்டோ, யார் வளர்த்துன்னு வந்தாங்களோ அவங்களே பார்த்துக்கிட்டோன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே சௌந்தர்யாவுக்கு பாரதியோட அப்பாவுக்கு கஷ்டமாயிடுச்சா, குழந்தைய தூக்குவான்னு நினச்சுமே அப்படியே விட்டுட்டு போயிட்டான்றாங்க. அவனோட பிடிவாதத்தை மட்டும் மாற்றிக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே பாரதியோட அப்பா உன் பையன் இல்லை, எப்படி பிடிவாதத்தை மாற்றிப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சௌந்தர்யா என்னது பின்ன என்ன உன் பையன் உனக்கு மட்டும் பிடிவாதம் கம்மியாக இருக்கான்னு சொல்கிறாங்க. உடனே அவள் குழந்தை அழுது சொல்லி டாப்பிக்கை மாற்றிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க சௌந்தர்யாவை. உடனே சௌந்தர்யா குழந்தைய தூக்கி கொஞ்சுறாங்க. அப்புறமா வந்து கண்ணம்மாவுக்கு வந்து துளசி வந்து நீ பேகெல்லாம் ஹாஸ்பிட்டலே விற்றுட்டு வந்துட்டீங்க கண்ணம்மான்னு சொல்லிட்டு பேக் எடுத்துன்னு வந்து துளசி கொடுக்குறாங்க. உடனே கண்ணம்மா வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. துளசி வந்து எல்லோரும் குழந்தை பிறந்தோடனே அவங்க அம்மா புருஷன் அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க, நீங்கள் ரொம்ப தனியாக இருக்கீங்களே ஏன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கண்ணம்மா வந்து என் தலைவிதி அப்படி எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே துளசி வந்து எப்படி உங்களுக்கு கல்யாணத்தை சொல்கிறாங்க. அதுக்கு கண்ணம்மா சொல்லின்னு இருக்காங்க, நான் இந்த மாதிரி ரொம்ப சின்ன அப்பாவோட அரவணைப்பையும் சித்தியோட கொடுமையில் தான் நான் வந்தேன், என்னோடய சின்ன வயசு கஷ்டமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னோடய வாழ்க்கை சின்ன வயசில். அப்புறமா ஒரு பெரியவர் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். அப்புறமா நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்கிறான்னு நினச்சா நான் நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்கினார். அப்புறமா ரொம்ப சந்தோஷமாக தான் போச்சு. திடீர்னு அவருக்கு என் மேலே ஒரு சந்தேகம் வந்துச்சு, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே துளசி வந்து சாரி தெரியாமல் கேட்டேன், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கண்ணம்மா வந்து அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்காதன்னு சொல்கிறாங்க. உடனே துளசி வந்து உங்களோட ஹஸ்பண்ட் பெரிய டாக்டர்னு சொன்னீங்க, அவர் பேர் என்னன்னா பாரதி, அவர் பெரிய கார்டியாலிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கண்ணம்மா வந்து துளசிக்கிட்ட அவனோட பாரதியோட ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க. துளசி அதை பார்த்துட்டோன்னே அப்படி ஷாக் ஆகிடுறாங்க, என்னது அப்படின்னு சொல்லிட்டு அதோடு இன்றைக்கான எபிசோட் முடிச்சிடுறாங்க. இனி வர எபிசோடில் துளசி வந்து கண்ணம்மாவுக்கு சொல்வாள், இவர் தான் உங்களுக்கு